தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு டெல்லி சென்றிருக்கிறார் இபிஎஸ். இது செய்தி. அவர் அதற்காகத்தான் சென்றிருக்கிறாரா? இது கேள்வி. அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இரட்டை இலையில் நிற்பதற்கு கடும் பிரயத்தனப்படுவதாகவும் மிகவும் விரும்புவதாகவும் செய்திகள் சொல்ல. அப்படியானால் தாமரை பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் ரொம்ப அலக்கழிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள். அதனால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஒரு காலத்தில் 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நேர்காணலை செய்த நபர் இன்று திமுகவில் ஒரு சீட்டுக்காக நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். சரித்திரம் திரும்புகிறது. அது உயர்ந்தா பரவாயில்ல, இப்படி வீழ்ந்தா என்ன பண்றது? இதை தவிர அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்பவர்களுக்கு இங்கு யாரும் புதிதாக சேர்க்கப்படுவதில்லை என்று போர்டு வைத்திருக்கிறார்களாம். அண்ணா அறிவாலயத்தில் விவரங்களை பார்க்கலாம். விஜய் அவரோட துயர சம்பவம் நடந்ததில் 41 பேர். அந்த நிகழ்வில் ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த காட்சிகள் இருக்கிறது. இது உண்மையா அப்படின்னு ஒரு பக்கம் கேட்கிறார்கள். ஆமாங்க, இது வெளியே வந்திருக்கு, இது உண்மைதான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இஃப்தார் நோம்பில் நேற்று விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போங்க. தமிழகத்தில் நடைபெற்று வரும் பொற்கால ஆட்சியை கேள்விக்குள்ளாகிய தூத்துக்குடி அந்த 12ஆம் வகுப்பு மாணவியினுடைய பாலியல் துன்புறுத்தல் கொலை சம்பவம். அதன் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளியினுடைய பின்னணி வெளியாகி இருக்கிறது. அப்பவே கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இது நடந்திருக்காதே என்று மக்கள் ஆதங்கம். விவரங்களை பார்க்கலாம். தமிழகத்தில் 5 தலைநகரங்கள், தனி தொகுதி பெண்களுக்கு, ஜனாதிபதியை மக்களே தேர்ந்தெடுப்பார்கள். இது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சீமான் அவர்கள். அது மட்டுமல்ல, திரள் நிதி கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை விவரங்களை பார்ப்போங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். அதிமுக எத்தனை இடங்களில் போட்டி? 160 ஒரு 185 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக. என்னங்க நீங்க தான் கூட்டணி தலைமை. ஆமா, பாஜக ஒரு பெரிய தேசிய கட்சி இருக்குதே, அவங்க தானே முடிவு பண்ணுவாங்க அப்படின்றாங்க இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. பாஜக ஒரு பக்கம் ஒரு 50 வாங்கிடலாமா? ஐயா, 50 வாங்கி என்ன பண்ண போறீங்க? என்ன அரிசியா பருப்பா அடுத்த வருஷம் வச்சு சாப்பிடறதுக்கு ஆள் வேற இல்லையா? அது வேற கேட்குங்க அப்படின்னு கேட்பாங்க வேற. அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல எங்களுக்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 வாங்கியிருக்குது. நாங்க அதை விட ஒரு 1ஆவது சேர்ந்து வாங்கணும். அந்த 1 8க்கு அப்புறம் போடுங்க. 28 வாங்கணுமா? அப்படி கூட 29 வாங்குங்க. அந்த 1 தூக்கி முன்னாடி போட்டு 39 8 கேட்காதீங்க. அது ஒரு அந்த 1 முன்னாடியா பின்னாடியா அப்படின்ற பேச்சுவார்த்தை இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கிற நிலையில எடப்பாடி கே பழனிசாமி எப்படியாப்பட்ட கட்சிங்க. ஜெயலலிதா அவங்க தலைமையில இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க இங்க வருவாங்க. அதான் சொல்றாங்க, எல்லாமே இங்கதானங்க பேசுவாங்க. கூட்டணி தலைமை நீங்க தானே சொல்றீங்க. அதிமுகன்ற பேரை கூட சொல்லலையேங்க ஒரு தேசிய தலைவர். வாஜ்பாய் ஆட்சி இருக்கும்போது யஸ்வந்த் சிங் ஒருத்தர் இருப்பாருங்க. அந்த பச்சை கலர் சட்டை சுத்துவாரு. யஸ்வந்த் சின்ஹா, ஜஸ்வந்த் சிங் 2 பேர் இருப்பாங்க. ஜஸ்வந்த் சிங் தான் அந்த பச்சை கலர் சொக்கா போட்டு வெள்ளை முடியோட ரப்பெல்லாம் டை அடிச்சுட்டு வருவாருங்க ஒருத்தர். ஐயா சோ மாதிரியே இருப்பாரு. அவரு தான் அப்பப்போ பஞ்சாயத்து பண்ணிட்டு போயினே இருப்பாருங்க. அந்த அம்மா ஏதாவது பேசினா உடனே வருவாரு. போயஸ் கார்ல ஒரு விருந்து நடைபெறும், பேசுவாரு, பஞ்சாயத்தை முடிச்சுட்டு போவாரு. அப்படி இருந்துச்சு. ஒரு வாட்டி கூட அம்மா அந்த பக்கம் போனது கிடையாது, தெரியும் இல்லையா? ஆனா இப்போ கூட்டணி தலைமை நீங்க சொல்றீங்க, நீங்க ஏங்க போய் அங்க போய் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா பியூஷ் கோயல் இங்க வர்றதா ஒரு ப்ரோகிராம் செய்தி வந்துச்சு. இவரு அங்க போனதுனால அவரு இங்க வர்றது தள்ளி போயிருக்கு. எங்க பேசணும் அங்கேயே பேசலாம் இல்லைங்க? எதுக்கு? அதான் நான் கேக்குறேன். டிக்கெட் செலவு எதுக்கு? நீங்க தொகுதி பங்கீடு பேசுறதா இருந்தா இவர் அங்க வர்றாரு, அங்கேயே பேசிடலாம். இல்ல அவரு இங்க வர்றாரு, இவரு போகாம இங்கேயே பேசலாம். அவரு இங்க வர்றதை கேன்சல் பண்ணிட்டு இவரு அங்க போறாருன்னா அங்க நீங்க என்ன பேசுறீங்கோ அப்படின்னு சந்தேகம் வருது. கூட இருக்கிறவங்க காலி பண்றதுக்கு தான் பிளானா? அது கூட இருக்கலாம். ஏதோ முக்கியமான விஷயங்கள் இருக்கலாம். ஏன்னா சமீபத்துலதான் பாசிச பாசகக்குள்ள வரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம அடுத்த முதலமைச்சர் சொல்லிருக்காரு. ஆமா, அது வேற சொல்லிட்டாரு. வேற சொல்லுவாங்க. சோ அப்படி சொன்னதுனால ஒரு வீடியோ வேற லிங்க் பண்றாங்க. பல விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. சோ இவர் அடுத்ததா லாக் பண்ணலாமா அப்படி யோசிப்பாங்களா? இல்ல திமுக இன்னும் அழுத்தம் தரணுமா அப்படி யோசிக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், எடப்பாடி கே பழனிசாமிய நம்ம எல்லாம் பாக்குற மாதிரி அவர் இல்ல அப்படிங்கறத செயலின் மூலமா பல விஷயங்களை அவர் உணர்த்தி இருக்கிறார். ஒட்டுமொத்த அந்த அதிமுகவுக்கு எதிரா தனக்கு எதிராக இருந்தவங்க எல்லாத்தையுமே இந்த எலெக்ஷன்ல அப்படியே ரூட் கிளியர் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணிருக்காரு.
அவர் தனிப்பட்ட முறையில அவருடைய இடத்துல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், இது வேற மாதிரியான மாஸ்டர் ஆமா ஸ்ட்ரோக். ஆமாங்க, கூட யாருமே நல்ல போட்டியே இல்லைல்ல. அவரை புகழ்ந்து நமக்கு என்ன வரப்போகுது? ஆமா. ஆனா டெல்லி போயிருக்காருங்க, கூட்டணி தாங்க பேச போயிருக்காரு அப்படின்னு சொல்லி செய்திகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பேசுறாங்க இல்லையா, அந்த சின்னம். ஐயோ பெரிய மாட்டுருங்க. ஆ, இப்பதான் புகழ்ந்து பேசணுமான்னு சொல்றேன், பார்த்தா அப்படியே ஒரு செய்தி ஒரு நாள் ஆகணும், வேற வழி கிடையாது. இந்த அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள், ம். புதிய நீதி கட்சி, அப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் கட்சி. இல்ல இல்ல பெருந்தலைவர் காமராஜரா, ஆமா, என்ஆர் தனபாலன் அவருது, ஆமா. அவருது, அப்புறம் இந்த ஏசி சண்முகம் ஐயா அவருது. இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு சின்னம் வழக்கமா தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்கள்ட்ட நிற்பாங்க. இப்போ இவங்க என்னன்னா தாமரை சின்னத்துல நிக்க சொல்லி பாஜக கேட்டோம். லேது ஒத்து ஏங்க இன்னைக்கு வேற உகாதி திருநாளுங்க, எல்லாருக்கும் உகாதி திருநாள் வாழ்த்து. தெலுங்கு பேசும் திராவிடர்களுக்கு தமிழர் நல்வாழ்த்து. முதல்வருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போன முதல்ல அப்படி சொல்லி ஆரம்பிப்போம். அவர் வேற வாழ்த்து வாழ்த்து தெரிவிக்க மாட்டாரு, இது கண்டிப்பா தெரிவிப்பாரு, போட்டாரு. ஆமா. ஆனா அவங்க அந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கட்சிகள் ரெட்டலை சின்னத்துல நாங்க போட்டியிடலாம்னு முடிவு பண்ணிருக்கோன்றாங்க. ஒரு 3 கட்சி ஐஜேகே, அப்புறம் இன்னொரு 2 கட்சி மட்டும் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடலாமா அப்படின்னு அப்படியே மதில் மேல் பூனையாக யோசிச்சு நிற்கிறாங்க. ஆனா இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல பேசும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து வீட்டு கட்டுறாராமாங்க, பயங்கரமா வந்து கருத்து தெரிவிச்சுட்டே இருக்காராம். முடியாது சாரி வைக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி அதிர்ந்து போயிட்டாரா, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாத பண்றாராம். ஏன்னா எனக்கு சீட்டு தரது ஓகே, பட் அவங்களுக்கு சீட்டு தராதுன்றாராம். அது நாங்க முடிவு பண்ணோம், இல்ல எனக்கு சீட்டு தரே இல்லையா, அவங்களுக்கு தந்துடாத, அப்படியெல்லாம் வந்து பசுபதி பாண்டியன் பொண்ணுக்கு தராதிங்க அப்படிலாம் வந்து உள்ள வந்து சொல்றாராம். பட் அவங்க சொல்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்க வர்றதா இருந்தா வாங்க, வராட்டி போங்கன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க விஷயங்களை. ஸோ இந்த சின்னத்தில் ரெட்டலை சின்னத்தில் நாங்கள் எப்படி சொல்லி சிறிய கட்சிகள் சொன்னதுனால சமூகம் ஓட்டா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வண்டி தள்ளி போயிட்டார். ஆமாம், அதனால் அந்த கெத்து வருது பற்றியா. எது இல்லாமல் போன வாட்டி அந்த 3-4 நாள் முன்னாடி அவர் கூட்டணி வேற ஒரு 124 127 சீட்லாம் வரும்னு சொன்னோம், இன்னும் கெத்த ஆரம்பிச்சாராம். பார்த்தீங்களா, எல்லாரும் எனக்கு அதில் தான் வருது, பார்த்துக்கோங்க. திமுக அதிமுக பத்தி சொல்ற விஷயங்கள் செய்தியா இருக்கு, கவர்ச்சிகரமா இருக்கு, நடக்கிற விஷயங்களை வச்சு பார்த்தா அந்த கதை கரெக்டா இருக்கு. ஆனா உண்மையில நடக்கிறத பார்த்தா அதுக்கு வேற மாதிரி இருக்கு. ஆமா, என்ன நடக்குதுன்றது தெரியல, ஆனா கமுக்கமா இருக்காருங்க, பார்க்கலாம் பொறுத்து. எது முடிஞ்சாலும் முடியும், இந்த திருப்பரங்குன்ற பிரச்சனை முடியவே முடியாது போடுங்க. அது ஏன் அப்படின்னா, இந்த அரசோட வரட்டு கௌரவத்தின் காரணமாக அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ GR சுவாமிநாதன் அவர் வந்து அந்த கமிஷனரு காவல்துறை இணை கமிஷனர்லாம் கூப்பிட்டுருக்காங்க, 2 பேரும் வரவே இல்லையா. அவர் கேட்குறாரு, ஏங்க 2 பேரும் நான் மற்றவங்கள தான் சொல்லியிருக்கேன் வர வேண்டான்னு, இவங்க ஏன் 2 பேரும் வரல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து முக்கியமான வேலைகள் இருக்குது, அது மாதிரி தேர்தல் வந்துருச்சு, நடத்தை விதிகள் இருக்குது, அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது, ஒன்றுமே வேலையே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க, ஏன் வரல அப்படின்னு அவர் கேட்குறாராம். இல்லை எவ்வளோ வேலை இருக்குங்க, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, பந்தோபஸ்துக்கு போகணும், கரெக்டு, பாதுகாப்பாகணும், பறக்கும் படையை இது பண்ணணும், அதெல்லாம் இருக்குங்க. பட் இவங்க ஏன் 2 பேரும் வரல, காவல்துறை இருக்காங்க, இவங்க ஏன் வரல அப்படின்னு கேட்டால், அதில் ஒருத்தர் சொல்கிறாரா, 2 பேரில் நாங்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வேறு சொல்லிக்கிறாராம். என்ன ஸோ கேட்குறாங்களாம். ஸோ இது வந்து நீங்கள் என்னை அவமானம் பகிரங்க கேட்டது அது வேற, இது வேற டிபார்ட்மெண்ட் மாறுது இல்லை. அது அறநிலைத்துறை கலெக்டர் டிபார்ட்மெண்ட், கமிஷனர் துணை கமிஷனருங்க, இது 2 பேர் இல்லை. அவங்க கலெக்டர் அவங்க கேட்டாங்க, அது அறநிலைத்துறை அவங்க கேட்டாங்க, இவர் கமிஷனர் இணை கமிஷனர் போலீஸ் துறை இல்லை, இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல. அதனால லோகநாதனும் இனிகோ ராஜும் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அது இல்லாமல் வந்து ரொம்ப உதாசீனப்படுத்துறீங்க, நான் எவ்வளோ விஷயங்களை அடிக்கடிக்கு கொண்டு வரேன், எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து பேசவே மாட்டீங்க, உதாசீனப்படுத்துறீங்க. இதை வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி மனசு சரியில்லாமல் இருக்கு. ஒரு விஷயத்தில் சிக்கிம்ல இருக்க சுட்டகாங் அந்த மாவட்டத்துக்கு இவரை கலெக்டரா இவரை கமிஷனரா போட்டு நீங்க அப்படியே கொஞ்சம் தமிழ் மொழிகளை பத்தின ஆராய்ச்சியில செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி போட்டா அது பண்ணலாம். அதை விட இன்னும் சூப்பரா போகணும்னா நாகாலாந்து பார்டர்ல போயிடுங்களா, நாகாலாந்து சிக்கிம் அதாவது 7 சிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியாம்பாங்க, அந்த 7 இடங்கள் எங்கே வேணா போகணும், இல்லை காஷ்மீரில் கூட போட்டு விட்ருங்க, இன்னும் வசதியாக இருக்கும், சண்டை போட்டுருக்கலாம் எல்லாரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த துறை வந்து செயல்படாமல் இருக்கும்போது இந்த இடத்த எங்களுக்கு தான் சீட்டு வேணும்னு பாஜக கேட்குறாங்க. பாஜக என்ன கேட்குறாங்களா, எங்கெல்லாம் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் எங்களுக்கு சீட்டு கொடுன்றாங்க. கோயில் இல்லாத இடமே இல்லையா? ஆமா, இல்லை பெரிய பேர் கோயில் ஸ்ரீரங்கம் கொடுங்க, ராமநாதபுரம் கொடுங்க, மதுரை கொடுங்க, திருப்பரங்குன்றம் கொடுங்க, இது மாதிரி கோயில் திண்ணவேலி எங்களுக்கு கொடுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் கோயில் நேரங்களாக இருக்கும், ஏன்னா அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் குரல் கொடுத்துருக்கோம்.
ஸோ எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னும் போது திருப்பரங்குன்றம் மெயினான இடத்துக்கு போகுதாம். அதே மாதிரி அவினாசியில் வந்து முருகன் வந்து நிற்க போகிறாராம். அவினாசி கோயிலில் பல்வேறு பிரச்சனைகள், அங்கே கோயில் பிரச்சனைகள் இருக்கும்போது அவள் பாஜக தான் இந்து முன்னியும் பெரிய லெவலில் அங்கே போராட்டங்கள் நடத்துனாங்க. ஸோ எங்களுக்கு வாக்கு வரும்ட்டு அப்படியே ஏழ்முருகன் கேட்குறாராம். ஸோ இது மாதிரி சீட்டு இருக்கும்போது திருப்பரங்குன்றம் வந்து தலையாய இடமா இப்போ இருக்குது. இந்த பிரச்சனைலாம் மோடி அவர்கள் வந்து அங்கே வழிபாடு விட்டு செஞ்சுருக்காரு. ஸோ இது போன்ற பிரச்சனைகள் இருக்கும்போது நீதிமன்றத்தை இவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட தமிழக அரசு இதுவரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் நெகட்டிவாக இருக்காங்க. ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க, இந்த இணை கமிஷன் சொல்ல வேண்டிய விஷயம், ஆட்சி மாறினால் காட்சிகள் மாறும். செஞ்சோத்து கடன் தேர சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தானடா கர்ணா. அந்த பாட்டு தான் பாடத்தோடுது. யாருக்கு ஒருத்தருக்கிட்டா அந்த சொன்னா நீங்க அப்படின்னு நீங்களே தேம்பி எழுதுருவீங்க. ஒரு காலத்துல தலைமைச் செயலகத்துல இல்ல அதிமுக எம்ஜிஆர் மாளிகையில உட்காந்துக்கிட்டு 234 தொகுதிகளுக்கு வேட்பாளர் நேர்காணல நடத்தினதே அவருதான். யாருக்கு சீட்டு எவ்வளவு ஸ்வீட்டு அப்படிங்கறத முடிவு பண்ண ஒரு இடத்துல இருந்தவர். ஒரு 3 முறை முதலமைச்சர் நாற்காலில சும்மா கின்னுன்னு உக்காந்தவர். பல கோப்புகளில் பச்சை இங்கில கையெழுத்து போட்டவர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நாயகனாக இருந்து வெற்றி வாகை சூடியவர். அவரே சொல்றார், நம்ம சொல்லலாமா என்றது பார்த்துக்க. அப்படிப்பட்ட ஒரு நபரு இன்னைக்கு ஒரு சீட்டுக்காக அண்ணா அறிவாலயத்துல போய் ஒரு சீட்டுக்கு அவரு அங்கே நேர்காணல் எப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க, உங்கள் பேர் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, இல்லை என்னவா இருந்தீங்க சார், ஏடிஎம்கே இருந்தீங்க, வேற என்ன இருந்தீங்க சார், நான் 3 முதலமைச்சர். ஒரே வார்த்தை கண்டிஷன் மட்டும் திமுக போட்டுருவாங்க, நல்லா தெரியும். முன்னாள் முதலமைச்சர்னு யாராவது நண்டு சிண்டை வச்சு ஏதாவது கூட்டத்தில் கூவ வச்சிங்க, அதான் உங்களுக்கு கடைசி நாள் பார்த்துக்க அப்படி சொல்லியிருப்பாரா. அப்படி கேள்வி எப்படி ரணகலமாக இருந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன பொறுப்பில் இருந்தீங்க, இந்த முன்னே என்ன கட்சியில் இருந்தீங்க, ஏடிஎம்கே என்ன பொறுப்பு இருந்தீங்க, மாவட்ட செயலாளர் அதெல்லாம் இருந்திருக்கா சார். ஒரு தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை நேர்காணல் செய்திருக்கிறார். சரித்திரம் வரலாறு பேசுது. கேட்கிற எங்களுக்கே என்ன எப்படி அப்படின்ற மாதிரி தோணுது. போயிருக்கார் இல்ல, இவர் இவ்வளவு பெருமைப்பட்டு இவ்வளவு அந்த என்ன சொல்றது எல்லா புகழையும் வாங்கிட்டு அந்த கட்சியில போய் சேர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெருமையை குறைச்சிக்கிட்டு இங்கேயே இருந்திருந்தாருன்னா கூட ஏதோ ஒரு அவர் என்ன சொல்லுவாங்க, தனியா போட்டி போட்டிருந்தாங்க கூட 5% வாக்கு வாங்கியிருப்பாரு. அவ்வளவு பவர்ஃபுல்லா அவர் அந்த அவர் குல வாக்குகளை வைத்திருக்காருங்க. ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு போடி கேட்டிருக்காராமா. போடி கேட்கலாம். அவர் பையனுக்கு பல நெகட்டிவ்லாம் சொல்றாங்க. இப்ப இவர் அங்க சேர்ந்ததுனால என்ன இப்ப அறிவு சீட்டு வாங்கிட்டாரு, முதலமைச்சர்னா இருந்துட்டு போங்க, திமுக நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி உள்ளடி வேலை பார்க்கலாம் அப்படின்றாங்க. சபாநாயகர் ஆக்க போறான்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்க சபாநாயகர் எல்லாம் கூப்பிடுறாங்களாமே எல்லாம். அது வேற ஒரு புள்ளடிச்சு போயிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துட்டாங்க அதிமுக வந்துட்டு. இவருக்கு என்ன பொறுப்புன்னு ஒண்ணுமே தெரியாங்க. ஒருவேளை ஜெயிச்சா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஜெயிச்சா பாப்பா இல்ல ஜெயிக்கிறவங்க இருப்பீங்களா, நான் உள்ளடி பண்ணி காலி பண்ணிட்டாங்களா. சபாநாயகருங்கிறது அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான பொறுப்புங்க. கட்சியில திமுக கட்சியில இவருக்கு என்னங்க பொறுப்பு? கட்சியில எப்படிங்க அதிமுக பொருளாளரு, அதிமுக அதுக்கு என்ன பண்ணுவாங்க, டெய்லி நீலாங்கரையில உதயநிதி வீடு இருக்காங்க. நீலாங்கரையில உதயநிதி வீடு இருக்கா. அவர் இங்க அந்த பசுமை சாலை இருக்குல்ல, அங்க அவரோட அபிஷியல் வீடு ஒன்று இருக்கும்ல, கொடுத்துருப்பாங்கல்ல. தினமும் இரவு 10 மணிக்கு புல்லட்ல வராங்க. சொல்லணுமா இல்ல, டெய்லி நைட்டு 10 மணிக்கு புல்லட்ல வராங்க. நீலாங்கரையில இருந்து இவர் வீட்டுக்கு வராராம், புல்லட்ல வராராம். அவர் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு வராராம். கூட ஒரு 5-6 போலீஸும் மஃப்டியில வராங்களாம். இவர் ஹெல்மெட்டோட வராராம், யாரும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணிடுவோம், எங்கேயாவது குறுக்க படுக்க நின்று அவரை பார்த்து ஏதாவது பொறுப்பு தாங்கன்னு கேட்டால் வேணா கொடுக்கப்படலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் முதல்வர் அவர்களும் உதயநிதி அவரும் வாக்கிங் போகும்போது பேசிக்கிறாங்க பல்வேறு அரசியல் விஷயங்களை. ஸோ இவர் என்ன பண்ணணும், அப்போ சொல்ல நேற்று நைட்டு நம்ம ஓபிஎஸ் அவளை பார்த்தாரு, குறுக்க பேசினாரு. அப்போ இதை பற்றி சொல்லாமா எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பேசுறாங்களா, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை இருக்காதுன்றீங்களா, ஞாபகம் வச்சு பேசுறவளுக்கு கண்டென்ட் இருக்காதுன்றீங்களா. கண்டென்ட் இல்லன்னு அவங்களுக்கு அதை விட வேலை முக்கியமானது இருக்கும். சேர்ந்துட்டாருல பாப்போம், ஒரு வருஷம் இருக்கிறவங்க பாப்போம்னு சொல்லி அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க. அறிவாலயத்துல நோ என்ட்ரி நோ வேகன்சின்ற போர்டு போட்டுருக்காங்க. அந்த காலத்துல படத்துல போடுவாங்க தெரியுமில்ல, ஏன்னா வறுமை சிவப்பு படம் பாத்தீங்கன்னு அந்த பாட்டு போடும்போது நோ வேகன்சி இங்கு வேலை இல்லை அதெல்லாம் போட்டு. அதே போல அறிவாலயத்துல போட்டுருக்காங்க, இங்கு சீட்டோ பொறுப்போ இல்லைன்னு சொல்லி போட்டு செய்து வந்துடாதீங்கப்பா உள்ள அப்படின்றாப்ல. ஆனா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் தாங்க பயங்கரமா இருக்குப்பா, என்ன கட்சிரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதிமுகவுல இருந்து சாரையா மக்கள் அப்படியே குடிபெயர்ந்து திமுகவை நோக்கி வர்றாங்களாம். வர்றவங்கலாம் ஒண்ணு கட்சியில பொறுப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான இடம் கொடு. இப்போ நாச்சியார் நம்ம போயிருக்காங்களே, ஆமா, இந்த இதுல இருந்து நம்ம தாவே காலந்து போயிருக்காங்க, அவங்க வேற போயிருக்காங்க. ஆமா, குழு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க.
இப்போ என்ன அப்படியே சாரையா வந்துருக்காங்க. இன்னும் அதிருப்தியில் இருக்கிறவங்க சீட்டு கிடைக்காதவங்கன்னு சொல்லிட்டு இன்னும் எல்லாம் அப்ளிகேஷன் போட்டு டோக்கன் நம்பர் வாங்கிட்டு வெயிட் பண்றாங்களாமா. ஹாஸ்பிட்டல் மாதிரி உட்காந்துருக்காங்க டோக்கனை போட்டுக்கிட்டு. அண்ணா சிலமில் உட்காந்துருப்பாங்க பொழுது முன்னாடி எல்லாம் டோக்கன் போட்டு பார்க்கல. சொன்ன உடனே என்னன்றதுல ஒரு துணை சட்டமன்ற உறுப்பினர் ஏதாவது பதவியை இவங்களே உருவாக்கி கொடுத்தாதான் மேலே உருவாக்கணும் போட்டு இதுக்காகவே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சீட்டு பிரச்சனை இவங்க வர்றது நிறையா வர்றதுனால இனிமேல் யார் வந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடாதுங்க, சேர்த்தக்கூடாதுங்க. அதுக்கு இவங்க என்ன தெரியுங்களா காரணம் சொல்கிறாங்க? அதிமுகவை பலகீனப்படுத்தினால் பாசக வலுவடைந்து விடும். எது சொன்னாலும் பாசக உள்ள வந்துடும். கூட்டணி கட்சிக்கு சீட்டு கம்மியா பாசக உள்ள வந்துருங்க, நீங்க பார்த்து வட்டிக்கு. ஆமா சார், நீங்க பரவாயில்ல கொடுங்க சார் சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. எது சொன்னாலும் இது ஒன்றை வச்சு இந்த தடவை ஜெயிச்சலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. ஸோ அறிவாலயத்தில் ஒட்டப்பட்டிருக்கும் போஸ்டர் இங்கு அதிமுகவினருக்கு அனுமதி இல்லை. இல்லை வர்றவங்களாம் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்க, பிரச்சனையாக இருக்குது. இங்கெல்லாம் யார் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அங்கே போய் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாங்களாம். அதனால தான் எங்களால் முடியும். எவ்வளோ எங்கள் கட்சிக்காரங்களே 72 மாவட்ட செயலாளர், 11 பேர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர், அமைச்சரில் பாதி பேர் ஏடிஎம்கே அமைச்சர். அப்போ எங்கள் கட்சி கரைஞ்சி போய் மொத்தமாக ஏடிஎம்கே ஐடம் போடுன்றாங்க. திமுகவில் இருக்கிற பழைய உறுப்பினர்கள்லாம் விலகி வேற கட்சியில் போய் சேர்ந்துடணும். ஆமாம், சேர்ந்துட்டு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் போய் திமுக சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்கும். முன்னாடி அங்கேயே இருந்தீங்கன்னா இன்னும் 500 வருஷத்துக்கு உனக்கு சீட்டு கிடைக்காது. இந்த கரூர் சம்பவம் நடக்குது பாருங்க. அதில் வந்து இப்போது திடுக்கிடும் காட்சிகள் வெளிவந்திருக்கான். அதாவது ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட 3 மணி நேர காட்சிகள் இப்போ சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. 3 மணி நேரம் வீடியோமா வந்துருக்கு. ஆமாம், 3 மணி நேரம் வீடியோ போட்டிருக்காங்க. கொஞ்சமாக சும்மா ஏதோ பிட்டு தான் போட்டிருக்காங்க. 3 மணி நேரம் மொத்த காட்சி 3 குறும்படம் தான் வந்துருக்குது. அதான் மொத்த படம் 3 மணி நேரமா. ஸோ 3 மணி நேரம் பார்த்தா யார் பாப்பா? சரி, அதன் சொல்லப்படும் பிராது என்ன? அது என்னன்னா, இப்போ இந்த காட்சி வருக்கும்போது பார்த்துட்டாராம் விஜய், ஆனால் டெலீட் பண்ண சொல்லிட்டாராம். ஆனால் அது சிபிஐ கேட்டனால சிபிஐ கையில் அது கொடுத்துருக்காங்க. சிபிஐ மூலமாக அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. இது உண்மையா இல்லையா அப்படின்னு கூட கேட்கப்படுதான். அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படியே பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து மகாபலிபுரம் இஃப்தார் நோன்பு நல்லா பேண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்து விஜய் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, புஷி ஆனந்த் தான் செம ஃபேமஸ் ஆயிட்டாரா. எக்ஸ்பிரஷன் தனியா தான் நிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தாராம். உனக்கு என்னையா பிரச்சனை? ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று போன வாட்டி ராயப்பேட்டையில் நடத்தினார் பார்த்தீங்களா, அப்போ வந்து பல்வேறு ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு. இந்த வாட்டி ஸ்பீச் என்னன்னா, நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ட்டார். அதனால் வந்து பல்வேறு புரளிகள் வதந்திங்கெல்லாம் வருது, அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். பட் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தொப்பியெல்லாம் போட்டு தான் நமாஸ்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னன்னா, முதல்வரெல்லாம் போட்டு தானே வழக்கமாக தொப்பியெல்லாம் போட்டு தானே பண்ணுவாங்க. கரெக்டுங்க, போட்டு தாங்கிறத அழுத்தி சொல்கிறீங்க. முதல்வர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 முறை பார்த்தீங்களா, அதான் ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்க. முதல்வர் வந்து தொப்பி போடாமல் இப்போ இஃப்தார் நோன்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு இஸ்லாமியர் மனத்தில் ஒரு வருத்தம், சிறு வருத்தம். மதுரைக்கு தேவர் ஜெயந்தி கூட தான் போறாரு, திருநீர் கொடுக்குறாங்க, கீழே போட்டு வர்றாரு. அடுத்த வருஷம் போறாரு, பூசாரிகிட்ட சொல்லிடுறாங்க நீ திருநீரே கொடுக்காதப்பான்னு. ஆமா, வாங்காமே வர்றாங்க. ஸ்ரீரங்கத்தில் அதே மாதிரி தாச்சு. இதெல்லாம் நடக்கிறதானே இல்லைங்க. மோடிக்கு இது மாதிரி தான் தொப்பி போட வரும்போது மோடி வேணான்ட்டாருங்க, நான் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த விஷயம் இன்னும் காட்சிகள் இருக்கு அதில். ஆனால் இவர் ஏன் தொப்பி போடலன்னா, இல்லைங்க அவர் கொஞ்சம் சிகை அலங்காரம் கலைஞ்சிருமோ, அதன் காரணமாக தான் தொப்பி போடல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. ஸோ முதல்வர்களோட சிகை அலங்காரம் என்பது சிறப்பாக இருப்பதனால அதை தொப்பி போட்டது கலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சால்வை போடுறது மாலை போடுறதே பயப்படுறாங்க சார். அந்த லெவலில் சிகை அலங்காரம் கலைஞ்சிருமா கொண்டு அப்படி பின்னாடி தட்டி விட்டு என்ன வேலை பார்க்குற நீ அப்படிங்கிறாரு. ஸோ அதனால ரம்ஜான் நோம்பில் வந்து இது விஜயோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் வைரலாக போய் இனிமேல் கூட்டணி கிடையாது அப்படின்னு முடிஞ்சிருக்கான். பெரம்பூர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தாவேக்காவோட அதிகமான பொறுப்பு உறுப்பினர்கள் தொகுதி வந்து பெரம்பூராம். ஏன் சோழிங்கநல்லூர் இல்லையா? அது பெரிய தொகுதி. இது வந்து அவர் உறுப்பினர் அதிகமாக இருக்கிறது வந்து பெரம்பூர்லையா. அதனால கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்குது அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டனால அவர் தனித்து போட்டி இனிமேல் பொருளைகளை நம்பாதீங்க. அனைவருக்கும் சமமானன்னு சொல்றீங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள்னு குறிப்பிட்டு சொல்றீங்க. என்னதான் இருந்தாலும் மிஷினரிகள் தான் அவளை இயக்குதுன்னு அப்படி ஒரு செய்தி வருது இல்லை, அதை வந்து ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் இதை செயல்பட்டு இருக்காங்க. டிவிகே வாரியார்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, கமெண்ட்ல மொட்டை மண்டையை கழுவி ஊற்றுவாங்க. பார்த்துப்போம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஃப்தார் நோன்புக்கு வந்தவங்க எல்லாமே வந்து அப்பா இஸ்லாமியர்கள் மட்டும் உள்ள போங்கப்பா, அவங்களுக்கு மட்டும் தான் நோன்பு இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னதும் கொஞ்சம் கவனம் பெற்றிருக்குது. ஏன் மற்றவங்கலாம் போனா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அவங்க தான் நோன்பு இருக்காங்க, அவங்க தான் போகணும், இதில் அவர் சொன்னதில் என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவர் அதை சொல்லாமல் இருந்திருக்கலாமே. என்னையா சொல்ல வர்றீங்க, அதுக்குதாயா அவங்க இஃப்தார் நோன்பு திறக்கிறதுங்கிறது எதுக்கு, அவங்களுக்கு தான் வச்சிருக்காங்க, அப்போ அவங்கள மட்டும் போறாரு. அப்புறம் அது போக அவர் காட்டின எக்ஸ்பிரஷன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா கலவையா காட்டி துணை முதலமைச்சர்
முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற பதவியை அவர் தக்க வச்சிருக்காருன்னா பாத்துங்களேன். அப்போ டீனர் தொகுதி எம்எல்ஏ அவர் தானே? ஆதவர்ஜி தான் என்ன ஆனாருன்னு தெரியல. நான் அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினியை கண்டி நான் சண்டைக்கு வலிச்சுக்கிறேன், எனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு போல. அது ஒரு மன்னிப்பு வேற கேட்டாருங்க, அது வேற நீங்க விட்டீங்க. பேசுனது தானே. ரெக்கார்டு தான். தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்புணர்வு மற்றும் கொலை சம்பவங்கள் ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்து குற்றவாளியை கண்டுபிடிக்காம ரொம்ப நாட்களாக இருந்தது. எல்லோருமே போராட்டம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு காவல்துறை தன்னுடைய கடமை செஞ்சுட்டு இருந்தாங்க. வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கு. முனீஸ்வரன், அது என்ன, ஆமா, தர்ம முனீஸ்வரன் அப்படின்றவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே 2020 65 வயது இளம் பெண்ணை அவர் வந்து இதே மாதிரி பாலியல் வன்புணர்வு கொண்டு கொலை செஞ்சதுக்காக 2024 ஆயுள் தண்டனை தெரியல. சரி, அது இனிமே தான் ஆராயணும். சுப்ரீம் கோர்ட் ஏழையான அவர் உச்சநீதிமன்றம் சென்று அதற்கு தடையாணை பெற்றிருக்கிறாரு. அதை ஏதோ ஆயுள் தண்டனை வாங்கியிருக்கார் போல இருக்கு. அவர் பெயிலில் இருக்கார். ஸோ இப்போ மீண்டும் 2வது சம்பவமாக தமிழகத்தினுடைய அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கினுடைய சாட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியினுடைய பெருமையை பறைசாற்றுகின்ற சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிக்கக்கூடிய அளவுக்கு பெண்களின் போர்வாளாக நாடாளுமன்ற